என்வசம் நான் இல்லை. பகுதி 35. செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு கதிர் அலுவலகத்திற்கு செல்ல தன் கார் கீயை ஹோல்டரில் இருந்து எடுத்தான். கதிர், என்னோட டிரைவரை காணோம். 9 மணிக்கு அடையாறுல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்றார் பாஸ்கரன். நான் உங்களை டிராப் செய்யறேன்ப்பா, கிளம்புங்க என்றான் கதிர். உனக்கு ஆபீஸ்க்கு நேரமாகலையா என கேட்டார். பரவாயில்லப்பா, எனக்கு காலையில மீட்டிங் எதுவும் இல்ல என தனது காரை கிளப்பினான். நேற்று இரவு மறுபடியும் கீர்த்தியை பலமுறை செல்லில் அழைத்தும் அவள் போனை எடுக்கவில்லை. பலமுறை மெசேஜ் செய்தும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவளை எப்படி தன்னிடம் பேச வைப்பது என யோசித்தபடியே காரை ஓட்டினான். நேத்து பாலுவை பார்த்தேன் கதிர் என்றவரை திரும்பி பார்த்தவன், ஷாலினியோட அப்பாவா என கேட்டான். ஆமா, அடுத்த மாசம் 5ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிருக்காங்க. மண்டபம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தார். அதே நாளில் தான் நம்ம கம்பெனியோட வருடாந்திர மீட்டிங்காக 3 நாள் ஒரு மண்டபத்தை புக் செஞ்சிருந்தேன். அதான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் என்றார். தேங்க்ஸ்பா. அப்ப நம்ம கம்பெனியோட மீட்டிங்கை கேன்சல் செஞ்சீங்களா, இல்ல தள்ளி வச்சிருக்கீங்களா என கேட்டான். இல்லப்பா, அந்த நாள்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் செஞ்சுட்டேன் என்றவர். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்தாலே போதும், மத்த பிரச்சனை எல்லாம் தானா சரியாயிடும்னு எனக்கு தோணுது என நம்பிக்கையுடன் சொன்னார். அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மையமாக புன்னகைத்தான். இன்னைக்கு சாயங்காலம் நானும் நீலகண்டனும் கீர்த்தியோட வீட்டுக்கு போய் பேசலாம்னு இருக்கோம். திடீர்னு போய் பொண்ணு கேட்டு இப்ப நாமே வேணாம்னு சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான் தெரியல. நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவளுக்கு இப்படி யாராவது வந்து பொண்ணு கேட்டு அப்புறம் வேண்டான்னு சொன்னா எப்படி நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் என வெளியே பார்த்தார். அந்த பொண்ணு கீர்த்தி எப்படி இருப்பா கதிர் என ஆர்வமாக அவனை பார்த்தார். எதிர்பாராமல் அவர் அந்த கேள்வியை கேட்டவுடன் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். என்னாச்சு என கேட்டவரிடம் என்ன பதில் சொல்வது என யோசித்தபடி காரை கவனமுடன் மீண்டும் செலுத்த ஆரம்பித்தான். கீர்த்தி, நான் சொல்றத கேளு. ஒரு தடவை கதிரை நேர்ல சந்திச்சு பேசிப்பாரு. அவன் அன்னைக்கு பீச்சுக்கு வராம போனதுக்கும் 4 நாள் உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கும் வேற ஏதாவது காரணம் இருக்கும் என காரை செலுத்தினாள் ஜான்வி. என்ன பெரிய காரணம்? ஃப்ரெண்டுக்காக தியாகம் செய்ய நினைச்சா, சரியான கல்லு மனசு. தேவுக்காக என்ன வீட்டுல வந்து எப்படி பொண்ணு கேட்க முடிஞ்சது அவனால என வெறுப்பாக கேட்டாள் கீர்த்தி. அதையும் நீ அவன் கிட்ட பேசினாதானே தெரியும் என ஜான்வி சொல்லும் போதே கார் கிரிங் என்ற சத்தத்துடன் நின்றது. வெளியே இறங்கி பார்த்த ஜான்வி, கீர்த்தி, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் மெக்கானிக்க கூப்பிடுறேன், நீ ஆட்டோல ஆபீஸ் போ என்றாள். காலையில இருந்து எனக்கு எதுவுமே சரியா நடக்கல ஜான். என் வண்டி கிளம்பாம மக்கள் செஞ்சது, நீ என்ன ஆபீஸ்ல கொண்டு விட வந்தா உன் கார் டயர் பஞ்சர் ஆகுது. இங்க பாரு, இந்த நேரத்துல ஒரு ஆட்டோவையும் காணோம் என எரிச்சலாக சொன்னாள். அப்போது பக்கத்தில் வந்து நின்ற காரில் இருந்து சிரிப்புடன் இறங்கியவனை பார்த்ததும் கீர்த்திக்கு இன்னும் கோபம் அதிகமானது. அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள ஜான்விக்கு அவன் யார் என்று புரிந்து போனது. ஹாய் கீர்த்தி என அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் ஆட்டோ வருகிறதா என எட்டி பார்த்தாள். ஜான்வியை பார்த்து ஐயம் கதிர் என கையை நீட்டினான். ஐயம் ஜான்வி என புன்னகைத்தவளிடம் பஞ்சரான டயரை காண்பித்து, நான் உங்களுக்கு ஸ்டெப்னி மாத்தி தரட்டுமா என கேட்டான். வேணாம், உங்க ட்ரெஸ் அழுக்காயிடும், நான் மெக்கானிக்க வர சொல்றேன், இங்க பக்கத்துலதான் கடை இருக்கு என மறுத்தாள் ஜான்வி. இட்ஸ் ஓகே என காரின் பின்பக்கம் சென்றவனிடம், கதிர், நீங்க டயர் மாத்த வேண்டாம், எனக்கு வேற ஒரு ஹெல்ப் செய்யுங்க. கீர்த்திக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அவளை கூட்டு போங்க. ஆட்டோவும் கிடைக்க மாட்டேங்குது, கால் டாக்ஸி புக்கிங் எல்லாம் ஃபுல்லா இருக்கு என்றாள். ஷூர், ஆனா அவங்க என் கூட வருவாங்களா என யோசனையாக ஜான்வியை பார்த்தான். தெரியல என தோளை குலுக்கியவளை பார்த்தவன் ஓகே என கீர்த்தியின் அருகே சென்றான். கீர்த்தி, வா ஆபீஸ் போலாம் என்றான். பதில் பேசாமல் நின்றவள் தனது பார்வையை சாலையில் பதித்தாள். ஒரு ஷேர் ஆட்டோ கூட காணவில்லை என்பதில் கடுப்பாகி போனாள். கீர்த்தி என மறுபடியும் கதிர் அழைக்க அவனை திரும்பி முறைத்தவள், உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி என் முடிவை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்க மாட்டேன். நான் நடந்து கூட போவேன், ஆனா கண்டிப்பா உங்க கூட கார்ல வரமாட்டேன் என்றாள். ஓகே சரிவா, நம்ம 2 பேரும் நடந்தே இன்னைக்கு ஆபீஸ் போலாம் என்றான் கதிர். உங்களுக்கு காது கேட்கலையா என கோபமாக அவனை பார்த்தவள், நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னேன், அது கார்லயானாலும் சரி நடந்து போனாலும் சரி என பார்வையை சாலையில் பதித்தாள். கீர்த்தி, என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட சொல்றேன், அதுக்கு பிறகு நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கும் ஓகே என அவளை சமாதானம் செய்ய முயன்றான். நீங்க எதை சொன்னாலும் நான் இப்ப கேட்கிற மூட்ல இல்ல, பிளீஸ் என தனியா விடுங்க என சொல்லும் போதே அவர்கள் அருகே ஒரு கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கியதே, ஹாய் கதிர், ஹலோ கீர்த்தி என்றவர். என்ன கார் ரிப்பேரா? சரி வாங்க, என் கார்லயே போலாம் என்றார்.
தேவை பார்த்து கீர்த்தி இயல்பாக சிரிக்க கதிர் இடுப்பில் கையை வைத்தபடி நின்றான். என்னடா அப்படியே நிக்கிற, வா போலாம், ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது என சொல்ல கதிர் அசையாமல் அப்படியே நின்றான். கீர்த்தியின் இறுகிய முகமும் கதிரின் நெகிழ்ந்த முகத்தையும் பார்த்து நிலைமையை உணர்ந்த தேவ், கீர்த்தி நீங்க வாங்க போகலாம், கதிர் வண்டியை ரிப்பேர் செஞ்சு எடுத்துட்டு வரட்டும் என கார் கதவை திறந்தான். எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் கீர்த்தி காரில் ஏறி அமர்ந்ததும் தேவ் காரை கிளப்பி ஓட்டி சென்றான். கதிரின் அருகே வந்த ஜான்வி, சாரி கதிர், அவ உங்க மேல கோபமா இருக்கா என்றான். ஜான்வி, அவ கோபத்துல நியாயம் இருக்கு, நான் நடந்ததை சொன்னா அவ புரிஞ்சுப்பா என நிதானமாக பதில் சொன்னான். கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாம் சரியாயிடும் கதிர் என அவனுக்கு ஆறுதல் சொன்னாள் ஜான்வி. ஜான்வி, கவலைப்படாதீங்க, கடவுள் எனக்கு அளவுக்கு அதிகமா என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா, பொறுமைதான். சில நேரம் அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, சில நேரம் அதுதான் என் காலையும் வாரி விடுது என வருத்தமாக சிரித்தான். கீர்த்தியின் வீட்டிற்கு செல்வதாக நீலகண்டன் தேவிடன் சொன்னவுடன் தானும் கூட வருவதாக சொன்னான். கீர்த்தியின் மாமா வீட்டிற்கு முன் தெருவில் வண்டியை நிறுத்திய தேவ் பின்சிட்டில் அமர்ந்திருந்த பாஸ்கரனையும் நீலகண்டனையும் திரும்பி பார்த்தான். தேவ், என்ன சொல்ற, எனக்கு எதுவும் புரியல என்றார் நீலகண்டன். அங்கிள், கதிரும் கீர்த்தியும் லவ் பண்றாங்க என சிரித்தான். இது என்ன புது கதை, எனக்கு தலை சுத்துது என பாஸ்கரனை பார்த்தார் நீலகண்டன். ஆனால் பாஸ்கரனோ ஆச்சரியமோ அதிர்ச்சியோ அடையவில்லை. தேவ் அடுத்து என்ன சொல்ல போகிறான் என ஆர்வமாக பார்த்தார். உனக்கு முன்னாடியே தெரியுமா என பாஸ்கரனிடம் கேட்டார் நீலகண்டன். எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும் என சாய்ந்து அமர்ந்தார் பாஸ்கரன். எப்படி தெரியும் என ஆவலாக கேட்டார் நீலகண்டன். உன் தங்க செத்து போனதுல இருந்து நான் என் பசங்களுக்கு அப்பாவா மட்டும் இல்ல, அம்மாவாவும் இருக்கேன். அவங்களோட சின்ன முக மாற்றமோ மாறுபட்ட உடல் அசைவோ கூட எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் என்றவர் 2-3 மாசமாவே கதிரோட மனசுல யாரோ இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. கீர்த்தி அதே வேண்டாம் என்று சொன்னதுல இருந்து எனக்கு கவலையா இருந்தது. ஒரு பொண்ணோட மனசுல தேவையில்லாம ஆசையை கிளப்பி விட்டோமோன்னு வருத்தமா இருந்தது. அந்த பெண் கீர்த்தியை நம்ம கதிருக்கு கேட்கலான்னு யோசனை வந்தது. இன்னைக்கு காலையில கார்ல போகும்போது கீர்த்தி எப்படி இருப்பா என கதிர்கிட்ட சாதாரணமா கேட்டேன் என நிறுத்தினார். கதிர் என்ன சொன்னா என ஆவலாக கேட்டான் தேவ். முதல்ல எதுவும் சொல்ல, ஆனா வேற யாராவது கீர்த்தி பாக்கலாமான்னு கேட்டேன். கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் வெக்கத்தோட அவன் மனசுல இருக்கிறத சொன்னான் என சிரித்தார் பாஸ்கரன். உனக்கு தெரியுமா தேவ் என அவனை பார்த்தார் நீலகண்டன். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது, ஆனா நேத்து என்கிட்ட வசமா சிக்கிட்டான் என்றவன். எனக்கு அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், தன்னோட காதலை எனக்காகத்தான் விட்டு கொடுத்திருக்கான் என நிகழ்ச்சியாக சொன்னான் தேவ். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, தெரிஞ்சிருந்தா இந்துவை கூட்டிட்டு வந்திருக்கலாம் என்றார் நீலகண்டன். இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பேசுவோம், அவங்க சம்மதம் சொன்ன உடனே அம்மா, இந்து, அஷ்மி, கௌதம், ஷாலுவோட வந்து முறையா பேசலாம் என்றார் பாஸ்கரன். நீ சொல்றதும் சரியாத்தான் இருக்கு என்றார் நீலகண்டன். கீர்த்தியின் மாமாவிற்கும் அவளது அம்மாவிற்கும் இவர்கள் பேசுவது எதுவுமே முதலில் புரியவில்லை. ஜான்வியும் தேவும் நடந்ததை விளக்கிய பின்னரே தெளிந்தனர். கீர்த்தியிடம் பேசிவிட்டே எந்த முடிவையும் எடுக்க முடியும் என அவளது மாமா உறுதியாக சொன்னார். கிளம்பும் போது தேவ், என்னோட ஃப்ரெண்ட் என்பதற்காக நான் இத சொல்லல, கதிர் மாதிரி ஒரு நல்ல பையனை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அவனுக்கு பொறுப்பு மட்டும் இல்ல, பொறுமையும் ரொம்ப அதிகம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் அவன் எடுக்க மாட்டான். கீர்த்தி அவனை கல்யாணம் செஞ்சுட்டா என்னை விட யாரும் அதிகமா சந்தோஷப்பட மாட்டாங்க என சொல்லும் போது தேவின் குரல் உடைந்து விட்டது. அவன் சொன்னதை கேட்டு நிகழ்ந்த பாஸ்கரன் அவனை தன் தோளோடு அணைத்துக் கொண்டார். இரவு வீட்டிற்கு வந்த கீர்த்தியிடம் மாமாவும் ஜான்வியும் நடந்ததை சொன்ன போது அவள் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டவில்லை. கீர்த்தியின் அம்மா தயக்கத்துடன் அவளிடம் சம்மதமா என கேட்ட போதும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். காலையில் சீக்கிரம் எழுந்து மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று விட்டு வெளியே வந்தாள். வண்டியை ரிப்பேர் செய்ய கொடுத்திருந்ததால் வரும்போது ஆட்டோவில் வந்திருந்தாள். திரும்பி சொல்ல ஆட்டோ வருகிறதா என பார்க்கும் போது எதிர்பாராத விதமாக அவளது கையை வலுவாக பற்றி தனது கார் கதவை திறந்து உள்ளே அமர்த்தினான் கதிர். அவள் நடப்பதை புரிந்து கொண்டு தன்னுணர்வு பெறுவதற்குள் வேகமாக மறுபுறம் வந்து காரை கிளப்பி சென்ட்ரல் லாக்கை அழுத்தினான். கீர்த்தி கோபமாக, கதிர் கதவை திறங்க, காட்டு முழாண்டி மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, உங்களை ஜென்டில்மேனு நினைச்சேன் என்றாள். நான் ஜென்டில்மேனா தான் நடந்துக்கிட்டேன், ஆனா நீ தான் போன்லயும் பேச மாட்டேங்கிற, நேர்லயும் பேச மாட்டேங்கிற, அதான் இப்படி செய்ய வேண்டியிருக்கு என நிதானமாக சொன்னான். நான் போலீஸ கூப்பிடுவேன் என செல்போனை எடுத்தாள். கூப்பிடு என அமர்த்தலாக சொல்லிவிட்டு காரை செலுத்தினான். ஏன், என்னாச்சு, போலீஸ கூப்பிட வேண்டியதுதானே, நம்பர் மறந்துட்டியா, 100 என கண்கள் மின்ன சொன்னான் கதிர். கார் அவளது வீட்டிற்கு மாற்று திசையில் செல்ல, கதிர் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என திகைப்பாக கேட்டாள். ஈசிஆர்ல எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு, அங்க உன்னை கூட்டிட்டு போய் என கதிர் சொல்லும் போதே கீர்த்திக்கு முகமெல்லாம் வியர்த்து விட்டது.
கதிர் வேணா என சொல்லும் போதே அவளது கண்களில் நீர் நிறைந்தது. ஆனால் அவனோ வேகமாக காரை ECR ரோட்டில் செலுத்தினான்.